ஹாய், வெல்கம் டு நிவிஸ் கார்னிவல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நவராத்திரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பார்க்க போறோம் குஜராத்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹன்னிகா ஸ்கூல்ல நவராத்திரி செலிப்ரேஷன் இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வர சொல்லியிருந்தாங்க. சரி பாவாடை சட்டை தானே நம்மக்கிட்ட இருக்க ட்ரெஸ் போட்டு அனுப்புவோம்னு பார்த்தா அவங்க மிஸ் இல்லைங்க சன்னியா சோழி அனுப்புங்க குஜராத்தி ஸ்டைலில் அப்படின்னுட்டாங்க. நம்மக்கிட்ட எதுங்க சன்னியா சோழி. ஸோ கடையில் தான் வாங்கியாலும் ஷாப்பிங் வந்துட்டோம். இங்கே இந்த மாதிரி லெஹங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் ஒரு மீடியமான ப்ரைஸில் வந்து கிடைக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கடையும் பார்த்துட்டோம். ஸோ கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வெளியே இருந்தே பார்த்துட்டு அதில் அப்புறம் ஒரு கடையை சூஸ் பண்ணி அந்த கடைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். கிட்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. அவங்களோட ட்ரெடிஷ்னலாக ஒரு 4-5 பேட்டர்ன் டிசைன் இருக்குது. பட் கலர்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதில் ஒன்று தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஹன்விகா நம்ம ஊர் பவர் செட்டை போட்டாவே அழுவா, பெருசாக இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இது இன்னும் அதுக்கு மேலே பெருசாக இருக்குது. எப்படி தான் நான் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன்னு தெரியல. இங்கே வந்து அப்பா பொண்ணுக்கு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹன்விகா பிளாக் கலர் வேணுங்கிற, அவங்க அப்பா இல்லை பிளாக் வேண்டாம் வேறு கலர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். நீங்கள் 2 பேருமே வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணோம். இதில் என்ன ட்ரெஸ்ஸு ஹன்விகாவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்தால் இருட்டே ஆகிடுச்சுங்க. உள்ளே போகும்போது வெளிச்சமாக இருந்தது, வெளியே வரத்துக்குள்ளே இருட்டாயிடுச்சு. சும்மாவே ஹன்விகா பசிக்குதுமா, பக்கத்துலேயே பேக்கரி இருக்குது. ஸோ பசிக்குதுன்னு சொன்னால் பப்ஸு சாப்பிட்டுட்டு வரலான்னு உள்ளே போனோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டோமோ, இவ்வளோ கேக் இருக்குது. ஹன்விகாவை சமாதானப்படுத்தி வெளியே எப்படி கூப்பிட்டு போக போகிறேன்னு தெரியல. இப்போ ஹன்விகா மைண்டு ஃபுல்லாக எப்படி தெரியுமா இருக்குது, என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. எனக்குமே இந்த கேக்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கேக்கை நாங்கள் 2 பேரும் வாங்கிட்டோம் ஃபைனலாக. அவர் வேறு திட்டிகிட்டே இருந்தார், 30 ரூபா சாப்பிட உள்ளே கூட்டம் தான் 400 ரூபா பில்லு வைக்கிறீங்க, நீங்கள் எங்கே போனாலும் இதுவுமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு திரும்ப ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே குஜராத்தில் ஜுவல்ஸ்னாவே வந்து சில்வர் டைப்பில் இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதை தான் போடுறாங்க. ரொம்ப ரேர் கோல்டெல்லாம் வந்து போடுறது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்க்க நிறைய பேர் போட்டு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரி போட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம ஊரில் வயசானவங்க சொல்லுவாங்கன்னு இல்லை, எனக்கே சொன்னது தான் அவனை போடும்போது, ஏன் சாமி தோடுவாங்க காசு இல்லையா, அவளை பழைய தோடா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் தான். இங்கே இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி தான் போடுறாங்க. கோல்டெல்லாம் யாருமே போடுறதே இல்லை. இதே நம்ம ஊர்லேயே இருந்தால் ஜுவல்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்டும், ஜுவல்ஸ் போடாதவங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்லாம் கிடைக்குது. இங்கே வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு பிளேஸ் இருக்காங்கன்னா காமனாக எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி ஆக்சிடைஸ் தான் போடுறாங்க. எந்த டிஃப்ரென்ஸும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் இருக்குது, நம்ம ஊர்லேயும் வந்து கோல்டுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்சிடைஸே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஜுவல்ஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். நோஸ்பின் தான் இங்கே போடுவாங்க அதே ஆக்சிடைஸில் தான். ஸோ அன்னிக்காவுக்கு அது போடலான்னு வாங்கினா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அன்னிக்காவுக்கு அதை நாங்கள் எடுக்கவே இல்லை. அவங்க அப்பா வேறு எவ்வளோ நேரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரலன்னா உங்கள் ஹேண்ட்பேக் தூக்கி போட்டு 2 பேர் விட்டுட்டு நான் வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நவராத்திரி ஷாப்பிங் முடிஞ்சது. அன்னிக்கோட குஜராத் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.